இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே கொஞ்சம் அவசரம்ண்ணே, சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கண்ணே. கொஞ்சம் இருங்க சார், ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ கடவுளே. ஐயோ ஆம்புலன்ஸ் இங்க நிக்குது, ஏதோ ஆக்சிடென்ட்டா? சார் என்ன சார் ஆச்சு? என் குழந்தைக்கு ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா. ரொம்ப ரேர் பிளட் குரூப்புமா. அந்த பிளட்டை வாங்கிட்டு வர வழியில ஆம்புலன்ஸ் ரிப்பேர் ஆயிடுச்சுமா. இன்னும் 10 நிமிஷத்துல கொண்டு போய் கொடுக்கலன்னா என் குழந்தை உயிரை காப்பாற்ற முடியாதுமா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. சார் எந்த ஹாஸ்பிடல்னு சொன்னீங்க? மேனக ஹாஸ்பிட்டல்மா. சார் எவ்வளவு சார் டைம் இருக்கு? டைமே அதிகமா இல்லம்மா, இன்னும் 10 நிமிஷம் தான்மா இருக்கு. அதுக்குள்ள கொண்டு போகணுமா. என் ஒய்ஃப் கால் பண்ணி அழுதாமா. சார் அந்த பிளட் பாக்ஸை என்கிட்ட கொடுங்க. 10 நிமிஷத்துல பத்திரமா கொண்டு போய் நான் சேர்க்கிறேன். ஏமா யார் நீ? விளையாடிட்டு இருக்க? இது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயமா? நாளைக்கு குழந்தைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மேலிடத்துல நான் பதில் சொல்லணுமா? உயிரோட மதிப்பு என்னன்னு எனக்கு தெரியும் சார். பேசிக்கிட்டு இருக்க இது நேரம் இல்ல சார். குழந்தைக்கு ஏதோ ஆகக்கூடாதுங்கிற அக்கறையில நான் சொல்றேன் சார். டைமுக்குள்ள அந்த பிளட் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு சார். சார் யோசிக்க டைம் இல்ல சார். நம்பிக்கை வைங்க, நல்லதே நடக்கும் சார். என்ன நம்புங்க. கொடுக்க மாட்டேன் நானு. எல்லாம் கொடுக்க கூடாதுப்பா, தப்புப்பா. சொன்னா கேளுப்பா. இதெல்லாம் கொடுத்துருப்பா. நீ எடுத்து போக கூடாதுப்பா. சொன்னா கேளுப்பா, கொடுப்பா. என் குழந்தை முக்கியமியா. குடியா. நீ போமா, கொஞ்சம் சீக்கிரமா. என் குழந்தை உயிரே உங்க கையில தாமா இருக்கு. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. உங்க குழந்தை உயிர் ஏன் உயிருக்கு சமம். கட்டாயம் காப்பாத்துவேன். ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. பாரதி, இது வரைக்கும் வேலைக்காக ஓடி இருக்கோம். முறையா ஒரு குழந்தையோட உயிருக்காக ஓட போறோம். குறுக்க அந்த கடவுளே வந்தாலும் நிக்க கூடாது. காத்தா பறக்கிறோம், அந்த குழந்தை உயிரை காப்பாத்துறோம். உயிர் என்ன ஆகுறதுங்க? ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? ஒண்ணும் ஆகாது சிஸ்டர். இந்தாங்க ஆபரேஷன் ஆரம்பிங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. மேடம் சூப்பர் மேடம். மேடம். மாஸ் பண்ணிட்டீங்க. Thank you. வரேன் மேடம். சார் நீங்க பதட்டப்படாதீங்க. உங்க வைஃப் ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. முதல்ல அவங்க கூட போயிருங்க. சரிம்மா. திவ்யா திவ்யா என்னமாச்சு? ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே பயமா இருக்குங்க. டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர்? எப்படி இருக்கு டாக்டர்? எங்க குழந்தை எப்படி இருக்கு குழந்தை டாக்டர்? சேஃப். குழந்தைக்கு ஒரு பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ் thanks, டாக்டர். டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். நான் என் கடமையை தான் செஞ்சேன். நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னா இந்த பிளட்டை கரெக்ட் டைமுக்கு கொண்டு வந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ்மா. ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஐயோ நான் இல்லைங்க, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ நீதாம்மா எங்களுக்கு கடவுள். பாத்தியா பாரு, சிஸ்டர் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்காங்கன்னு. ஒரு உயிரை காப்பாத்துறது சாதாரண விஷயமே இல்ல. ஆமா, இவ என்னத்த பெருசா கிழிச்சிட்டா. அந்த இடத்துல யார் இருந்திருந்தாலும் அப்படிதான் பண்ணிருப்பாங்க. ஒரு உயிரை காப்பாத்தினாலும் என்ன மாதிரி ஆளுங்க உயிரை எடுக்கிறாளே. மச்சான், நீ அவளை பார்த்து பொறாமப்படுற. அவளை பார்த்து நான் ஒன்றும் பொறாமல்லாம் படல. ஆனா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. யார் வேணாலும் செய்யலான்னு தான் சொல்றேன். இந்த கண்ணாடி உன் முகத்தை பாரு. நீ அவன் மேல எவ்வளவு பொறாமப்படுறன்னு அப்படியே தெரியுது.
புல்லட்ல கால் மேல கால் போட்டு எப்படி கெத்தா உட்காந்துருப்பான். இப்ப என்னன்னா இந்த வண்டியில உட்காந்துருக்கியாடா. சே எப்படி போன? நான் இங்க தானே இருக்கேன். என்னங்க ஆச்சு? என்னது இது? என்னங்க? ஏய், அங்க பாருடி. அதுவா? இட்லிங்க. பசிக்குதா? சாப்பிடுறீங்களா? மூஞ்சி அத கேட்கலடி. அப்போ தோசை வேணுமா? ஏய், கொதிச்சு மூஞ்சல உடைச்சிடுவேன். நம்ம வீட்டு பொண்ணு அவனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் என்ன பண்றீங்க? ஓ, என்னையும் ஊட்டி விட சொல்றீங்களா? சரிங்க. ஏய், கொழுப்பா. அவ ஊட்டி விடுறதே தப்பு. இதுல நீ ஊட்டி விட போறியா? ஏங்க, அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா நினைச்சு பழகுறாங்க. அவங்க மனசுக்குள்ள வேற எதுவும் இல்ல. நீங்களா தேவையில்லாம குழப்பிட்டு இருக்கீங்க. உன்ன அப்புறம் பாத்துக்கிறேன். என்னடா இது, முதல் சவாரியே இங்க வந்திருக்கு. பேசாம கேன்சல் பண்ணிடலாமா? வேண்டாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் ரைடு எப்படி கேன்சல் பண்றது? அட, இவங்க தான் புக் பண்ணிருக்காங்களா? ஏய் தேவத, என்ன இந்த பக்கம்? வண்டி புக்கா இருந்துச்சுக்கா. ஓ, நீதானே அது? நான் தான் புக் பண்ணேன். உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு தெரியுமா? என்ன சொல்றீங்கக்கா? என்னென்ன பயங்கரமான கில்லாடியா இருக்கே நீ. இங்க இருக்கிற ஆம்பளைங்க கிட்ட ₹1 கூட வாங்க முடியாது. ஆனா நீ 20 லட்சம் ரூபாவா அசால்ட்டா கறந்துட்ட. நான் என்னமோ சொந்த செலவுல வாங்கி கொடுத்த மாதிரி சொல்றீங்க. கஷ்டப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நஷ்டஈடு வாங்கி கொடுத்தேன். என்னதான் இருந்தாலும் அதுக்கு தைரியமும் சாமர்த்தியமும் வேணும்ல. அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாதுமா. இந்த வீட்ல இருக்கிற பொண்ணுங்க வெளியில தனியா கூட போக முடியாது. அப்படியே ஒருவேளை போனேன்னு வையே, என் புருஷன் என் மேல ஏறி நின்னு மிதிப்பாரு. என்ன சொல்றீங்கக்கா? ஆமா, என்ன பண்றது? அப்போ நீங்க வரலையா? நானா? இல்ல இல்ல, அப்போ யாருக்கு புக் பண்ணீங்க? கருணாவுக்கு தான். இவனுக்கா? நான் இல்லக்கா. ஏய், இரு இரு இரு, என்னாச்சு? எதுக்கு வண்டி எடுக்கிற? வேண்டாம்க்கா, உவனெல்லாம் என் வண்டியில ஏத்த முடியாது. தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவான், அப்புறம் பஞ்சாயத்து வரும். வேண்டவே வேண்டாம், நான் கிளம்புறேன். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்காது. அவன் ரொம்ப நல்லவன். அதுவும் இல்லாம அவனுக்கு அடிபட்டிருக்குல்ல. இல்லக்கா, அவன் தொல்லை பண்ணுவான். இங்க அதான். பாரு, நீ அவனை ஒரு பேசஞ்சரா நினைக்காம ஒரு பேஷண்டா நினைச்சு பாரு. ஓ வேண்டாம்க்கா. எனக்காக பண்ணுமா?